இவ்வளோ கூட்டமும் எதுக்காக நிற்குதுன்னா, இன்றைக்கி பிரியாணிக்கு ஈக்குவலாக பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த கீ ரைஸையும் சிக்கன் சுக்காவும் நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு முழு கோழியை தேவையான அளவுக்கு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, கீ, புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், லவங்கம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சூடான பேனில் கீ, பட்டை, லவங்கம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வதக்காமல் மீடியமாக வதக்கி எடுத்து கூடவே இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதியை விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 70% வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தம் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கீ ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். சிக்கன் சுக்காக்கு கோகனட் ஆயில், கடுகு, ஆனியன், பச்சை மிளகா, ஜிஞ்சர் பேஸ்ட்லாம் போட்டு மீடியமா வதக்கி தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், பெப்பர், கரம் மசாலா, தனியாலாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கி கூடவே சிக்கனை போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுலேயே இருக்க தண்ணி நல்லா வெந்து ஓப்பன் பண்ணும்போது சும்மா மணக்கம் 8 ஊருக்கு. சிக்கன் 65க்கு நம்ம ரெகுலர் மசாலா போட்டுட்டு இந்த சிக்கன் சுக்காவும் இந்த கீ ரைஸும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் சும்மா உச்சக்கட்டம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.